ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எஸ்ஐபி பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஐபினா என்ன, அதில் வந்து நம்ம வந்து குறைந்தபட்சம் எவ்வளோ வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்காக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து நம்ம சேமிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து பெட்டரான ஒரு சேவிங் பிளான் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கணும். இந்த எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இது எங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பேங்க்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு போகும்பொழுது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது மேடம், நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்குமே வந்து ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. இதில் நம்ம பணம் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து காமிச்சாங்க. இவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, இவங்களுடைய க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 இயர்ஸ் வந்து பண்ணவங்களோட டாக்குமெண்ட் காமிச்சு இவங்களோட க்ரோத் வந்து ஒன் இயர், அதாவது 1 லேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அது எவ்வளவா மாறி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எனக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்து அதில் நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக அவங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் கிடைக்காது. பட் வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ அதுக்கு மேலே போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10லேருந்து 15% வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்பிக்கையோடு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து இப்போ 4th இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து நான் கோல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோல் வந்து நான் வந்து இந்த வருஷம் வந்து வச்சுட்டு இதில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உண்டியல் வந்து இந்த வருட தீபாவளி அப்போ வந்து புது மொபைல் வாங்குறதுக்காக பணம் சேமிக்க ஆரம்பித்து நான் வந்து இதில் பணத்தை சேமித்து வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் ஒரு 500 ருபீஸ் வந்து சேவ் பண்ணலான் இருக்கேன். இதை ஏன் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணி நான் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பணத்தை வந்து தொடர்ந்து சேமிக்கணும், நீங்களும் மோட்டிவேட் ஆகி சேமிக்கணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன கோலாக இருந்தாலும் பெரிய பெரிய கோலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதற்கான சேமிப்பை தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச நேரத்தில் கிடைக்கும். இப்போ வந்து இந்த வருடம் வந்து நான் வந்து இதில் எப்போல்லாம் எனக்கு பணம் கிடைக்குதோ அப்போ தான் நான் வந்து இதில் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அதே மாதிரி தீபாவளி அப்போ இதில் வந்து எவ்வளோ பணம் சேர்ந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மொபைல் வாங்குறேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக கோல் அப்படிங்கிறது நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வெற்றியாக்குறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐபி வந்து எதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக அதான் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யாருக்குமே பென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நம்ம கையில் வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக இன்னொரு பிளான், அதாவது எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ வந்து லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த
அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து தொடர்ந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேஸ்டு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஆனால் நம்ம வந்து டைரெக்டாக பண்ண மாட்டோம். நம்ம பேங்க் வந்து நம்மளுக்காக ஷேர் மார்க்கெட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாது அப்படிங்கிறவங்க பேங்க்கில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்காக கொடுக்குறாங்க. இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து ஆப்லேயே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டானா இப்போ வந்து க்ரோ ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சில ஆப்லாம் சொல்கிறாங்க. பட் வந்து ஆப் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஆப் மூலமாக பண்ணாமல் பேங்க் மூலமாக பண்ணியிருக்கேன். பட் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பேங்க் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா பேங்க்குக்கான கமிஷன் போக மீதி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்மளுடைய பணம் வந்து எங்கே போகுது, எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பணம் வந்து ரிஸ்க் இல்லாமல் வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் பேங்க்கில் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். பார்க்குற வியூஸ்மே வந்து இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸ்லேயுமே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐசிஐசியில் எனக்கு வந்து மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதில் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த அக்கௌண்ட் நம்பர் இல்லாமல் இந்த நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்குறதா அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து பேங்க்கில் எப்படி மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி அந்த நம்மளுடைய பணத்தை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்காக ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்பிஐக்கு கீழே வர்றதுனால நம்ம வந்து பயப்படாமல் நம்மளுடைய பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அதாவது அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்மளுடைய பணத்தை வந்து அவங்க விரயம் பண்ண மாட்டாங்க. எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டா எந்த ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்குமோ அதில் தான் வந்து அவங்க வந்து வாங்கி நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நமக்காக. அப்போ வந்து பேங்க் வந்து நமக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து கமிஷனாக வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் போடுவோம். அதில் வந்து 1,80,000 ரூபாய் நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம். இதில் வந்து 10 to 12% வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,80,000. ஆனால் நம்ம கையில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ராக்சிமேட்டாக 5,04,576. இது வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கிறது. அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா நான் கால்குலேட் பண்ணி நான் போடலை. பட் வந்து இது வந்து நம்மளுடைய மொபைல்லே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து எந்த பேங்க் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ 1000 ரூபாய் அப்படின்னா மாதம் 1000 ரூபா 15 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கால்குலேட்டரில் போட்டது தான் இது. நான் வந்து ஐசிஐசிக்கு போடும்போது 1,80,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா 5 லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து 1,80,000 5,04,000 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55% வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து டபுளாக ஆகிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதே மாதிரி இதில் வந்து மினிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேங்க்கில் கேட்கும்போது 500லேருந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் வந்து போய் இந்த மாதிரி எஸ்ஐபியில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மினிமம் எவ்வளோ வந்து அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிளானை பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு போடுறது வந்து எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி தான். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி நம்ம வந்து நம்ம பணம் கையில் எப்போ இருக்கோ அப்போ போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். பட்டு இது வந்து தொடர்ந்து மாதம் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதங்கள் நீங்கள் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் உங்களால் கட்டவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனே என்ன பண்ணிடலாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இடையில வந்து ஒரு 3 மாதம் உங்களால் கட்ட முடியலை அப்படின்னா
நீங்கள் வந்து பேங்க்கில் போய் நாங்கள் வந்து 3 மாதத்துக்கு எஸ்ஐபியில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் ரினியூவல் பண்ண சொல்கிறீங்களோ அப்போ ரினியூவல் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்கள் கையில் பணம் இல்லாமல் இடையில வந்து உங்களால் பணம் கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வந்து பெனால்ட்டி உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இந்த இடத்துல இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் எனக்கு வந்து ஒரு சில மாதங்களில் பே பண்ண முடியாமல் நான் வந்து பெனால்ட்டி வந்து பே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் கட்டுறீங்க இல்லைனா 1 வருஷம் கட்டுறீங்க, ஒரு அமௌண்ட் ஒரு ₹1,00,000 இருக்குது. உங்களுக்கு ஒரு திடீர் எமர்ஜென்சி வந்துருச்சு, உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல்லையே ஆப் வந்து என்ன ஆப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஆர்ஓ டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. இந்த ஆப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் டெய்லியுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, ஷேர்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் அது வந்து க்ரோத் ஆகிருக்கா அல்லது வந்து டவுன் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேயே வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த வித்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 மினிட்குள்ளே நம்ம ஆப்பில் பண்ணிடலாம். நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்ததுக்கப்புறம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னே நான் சொல்வேன். கண்டிப்பாக உங்களால் இதில் வந்து ஒரு ₹500 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து க்ரோத் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து க்ளோஸ் ஆகிறதே கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் பணம் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் பணத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளான்னு சொல்லலாம். ஆனால் இந்த எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்டில் போடணும், எதில் போட்டால் வந்து நம்மளுக்கு லாபம் அதிகம் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதை தொடர்ந்து நான் வந்து இதில் பண்ணலாமா அதில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ்லாம் பண்ணலை. பட் உங்களுக்கு இது சம்மந்தமாக இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க்கில் விசாரிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.